வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் அவதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் கம்மியான அப்டேட்ஸாக இருந்தாலும் எல்லாமே தரமான அப்டேட்ஸ். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் கிட்ட இருந்து போயிடலாமா? வெனாம் த லாஸ்ட் டான்ஸ் படத்துக்கான செகண்ட் ட்ரெய்லர் அண்ட் பாசிபிளி ஃபைனல் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாருமே எதிர்பாராத விதமாக இந்த ட்ரெய்லரில் நம்ம நல்லா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல இந்த படத்தோட வில்லனாக வருவாரான்னு தெரியல, பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல் தான் இந்த சீரிஸோட அதாவது ஸ்பைடர்வர்ஸோட வில்லனாக வருவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ சோனி அவங்களுக்கான ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸோட தேனோஸ் மாதிரி நல்லா இறக்கலாம். இட்ஸ் டூ சூன் ஃபார் நல் தான், பட் பாப்போம் இந்த படத்தில் என்ன மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு. இந்த நல்லா யார் ப்ளே பண்ணுறான்னு இது வரைக்கும் தெரியல, பட் கிடைச்சிருக்க அந்த லீக்ஸ் படி பார்க்கும்போது பாசிபிளி நார்மல் ரீடர்ஸ் இந்த ரோல் ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு நார்மல் ரீடர்ஸ் டெக்னிக்கலாக மார்வலுக்குள்ள நிறைய ரோலில் வந்து பார்த்தா அசைன் பண்ணப்பட்டிருந்தாரு. நிறைய பேர் ஆக்சுவலாக அவரை கோஸ்ட் ரைட்டராகவும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ரூமர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ்டிங் தான் சொல்லணும். அப்படி சப்போஸ் நார்மல் ரீடர்ஸாக இல்லைனா இந்த ட்ரெயிலில் நம்ம ரைஸ் ஃபான்ஸாக காமிச்சிருப்பாங்க, அதாவது அமேசிங் ஸ்பைடர்மேனில் லிசராக வந்தார்ல, ஸோ அவர் கூட பாசிபிளி நல்லா ப்ளே பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படத்தில் நல் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் நல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அப்பேர் ஆகிறதையுமே தாண்டி அடுத்து வரப்போகிற ஸ்பைடர்மேன் 4லையுமே இருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பைடர்மேன் 4க்கான இந்த டேரக்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, டெஸ்டின் டேனியல் கிரட்டன். அவர் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டட் லெவலில் மல்டிவர்ஸ் ஸ்டோரியாக தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஸ்பைடர்மேன் 4 ரிப்போர்ட் படி பார்க்கும்போது டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ விச் மீன்ஸ் டூம்ஸ்டே பேட்டில் வேர்ல்டு உருவாக்கிட்ட அப்புறம் அந்த பேட்டில் வேர்ல்டு நடக்கிற ஸ்டோரியாக தான் பாசிபிளி ஸ்பைடர்மேன் 4 வர மாதிரி இருக்கணும். அண்ட் நிறைய ட்ரஸ்டபிள் இன்சைடர்ஸ், முக்கியமாக டேனியல் ஆர்பிகே மாதிரியான இன்சைடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பைடர்மேன் 4ல் நம்ம டாம் ஹார்டி வெனம் உள்ள போது சண்டை போடுற மாதிரியும் அந்த இடத்துல நல் பாசிபிளி ஒரு மெயின் வில்லனாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் 4 ஒரு மல்டிவர்ஸ் லெவல் கிரவுண்டடான ஸ்டோரியாக இருக்க போதான். ஒன்றும் புரியலடா எப்பாடி சோனி என்னதான் பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்கன்னு சத்தியமாக தெரியல. கெவின் ஃபைகே யோசிச்சது கம்ப்ளீட்டாக வேறங்க. நம்ம கிங்பின் அண்ட் டேட் டெவிலை வச்சு ஒரு ரொம்ப கிரவுண்டடான டிப்ரெஷனில் இருக்க நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ஸ்டோரியை தான் அவங்க கொடுக்குறதா யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் லெவலில் நோவே ஹோம் மிகப்பெரிய ஹிட் ஆன அப்புறம் அதே மாதிரி மல்டிவர்ஸ் ஸ்டோரி தான் எதிர்பார்த்தாங்களாம். அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி தான் கெவின் ஃபைகே இந்த ஸ்பைடர்மேன் 4 எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் மீறி போறீங்கடா சோனி, ஏதோ சொதப்பாக இருந்தா சரி. ஸோ நல் இஸ் டூ சூன் ஃபார் மார்வல். இப்போதைக்கு எந்த ஒரு பில்டப்புமே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே செம்ம ஓவர் பவர்டான ஒரு வில்லன். மார்பிஸ் மாதிரி சொதப்பி விட்றாதீங்களா. ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக ஸ்கார்லெட் விட்ச் படம் இப்போதைக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற பற்றி ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கு. ஓரளவுக்கு ட்ரஸ்டபிள் இன்சைடர்ஸ் கிட்ட தான் இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் ஆல்சன் ஒரு சின்ன இன்டர்வியூமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே நான் ஃபியூச்சரில் எம்சியூக்குள்ள வருவோனா இல்லையாங்கிறது என்னால் இப்போதைக்கு ஓப்பனாக சொல்ல முடியுது. அது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். பட் அவளுக்கு சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்கு. அதை பற்றி நான் கேம் ஃபைக்கு கூட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஸ்கார்லெட் விட்சோட ஒரு படம் வரலாம் தான் தோணுது. ஆகத்தா ஆல் அலாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாண்டா விஷனோட கண்டினியூஷனாக கொடுக்குறாங்களே, இதுலேயே அந்த ஸ்கார்லெட் விட்ச்க்கான ஒரு ஆரிஜின் ஸ்டோரி கொடுக்கப்படலாம். ஒரு அடித்தளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இதுவுமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் நடக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். மோர் லைக் ஒரு மல்டிவர்ஸ் ஸ்டோரியாக இருக்கலாம், இருந்தால் நல்லாயிருக்கும். மல்டிவர்ஸ் ஆஃப் பேனர்ஸில் அவங்க செத்த மாதிரி காமிக்கல, எங்கேயோ மறைஞ்சமாக தான் இருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்கார்லெட் விட்ச் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க பாசிபிளி இந்த சீக்ரெட் ஆஃப்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகலாங்கிற மாதிரி கதை போகலாம். ஆகத்தா ஆல் அலாங்கில் இதை பற்றி பேசுகிறாங்களான்னு பொறுத்தது பார்ப்போம். அண்ட் ஆகத்தா ஆல் அலாங் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 9 எபிசோட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். மொதல் 2 எபிசோட் பார்த்தீங்கன்னா டே 1லேயே ரிலீஸ் ஆகிடும். அண்ட் ஃபினாலே வந்து கடைசி 2 எபிசோட அக்டோபர் 30, அதாவது ஒரே நாள் அதையுமே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 9 எபிசோட் இருக்கும்போது இதில் 6வது எபிசோடில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்கார்லெட் விட்ச் 6th எபிசோடில் ரிட்டர்ன் ஆகலாம். அதுக்கான அடித்தளத்தை போடலாம். ஸோ ஆகத்தா ஆல் அலாங்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஆகத்தா ஆல் அலாங் கூடவே பென்குயின் சீரீஸுமே வருது. ஸோ இந்த வாரம் மார்வல் அண்ட் டிசி பேக் டு பேக் பட்டையை கலப்ப போகிற வாரம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் படத்தோட நிறைய முக்கியமான சீக்வன்ஸை சோனி ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸால் அந்த படம் இப்போதைக்கு டிலே ஆக போதுங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பிச்சுல. அதில் டிலே பற்றின அப்டேட் எதுவும் கிடைக்கலனாலும் இந்த படத்தில் அந்த எந்த ஒரு ஸ்கிராப்பிங்குமே நடக்கலை. ஸோ என்னென்ன விஷயங்களை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி என்னென்ன விஷயங்களை அனிமேட் பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மில்லர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பற்றி அந்த ஸ்கிராப் டீட்டெயில்ஸாக கிளம்பின அந்த எந்த ஒரு ரூமர்ஸும் உண்மை கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் ஸ்கிராப் பண்ணலை, எந்த ஒரு சீக்வன்ஸையுமே நாங்கள் டெலீட் பண்ணலை. இந்த படத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கேங்க. இப்போ தானே மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. பட் 2027 வரைக்கும் டிலே ஆகியிருக்கிறது உண்மையாக இல்லையாங்கிறது எங்கேயுமே கன்ஃபார்ம் செய்யலை. ஸ்கிராப் பண்ணலைன்னா அப்புறம் ஏன்டா டிலே பண்ணிருக்கேன், அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. எல்லாமே நல்லபடியாக போச்சுன்னா 2025 ஆர் 26 இயர்லியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அனிமேஷன் படமாக இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், பட் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சுட்டு மண்டியை பிச்சுக்க வைக்கிறாங்க ஆளுகளை. அண்ட் ஃபைனலி மார்வல் அவங்களுடைய அடுத்த சாகாவா மியூட்டன் சாகாவா தான் இறக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அண்ட் அந்த எக்ஸ்மென் மொதல் எக்ஸ்மென் ரீபூட் படங்களில் நம்ம உல்வரின் இடம் பெற மாட்டாராங்க. ஆப்வியஸாக நம்ம ஹியூ ஜாக்மன் உல்வரினை ரீகாஸ்ட் பண்ணுற ஐடியா நம்ம மார்வலுக்கு இப்போதைக்கு சுத்தமாக இல்லை. டெட்பூல் அண்ட் உல்வரின்லேயே ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு உல்வரினை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்துருப்பாங்க. அதுக்காக ஹியூ ஜாக்மனை வச்சே
அடுத்த எக்ஸ்மென் படங்களை ஓட்டக்கூடாது. அது ஸ்பெசிஃபிக்காக முக்கியமாக அடுத்த வரப்போகிற எக்ஸ்மென் ரீபூட் படங்கள் எதுவுமே உல்வரின் பெஸ்ட்டாக இருக்காதுங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஃபேன்ஸுக்கு எக்ஸ்மென்னாலே உல்வரின் தான். ஸோ உல்வரின் இல்லாத எக்ஸ்மென் படங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நிறைய கதைகள் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் இருக்குது. சொதப்பமாக சொன்னாங்கன்னா ஓகே, இல்லை புது உல்வரின் கேஸ்டிக் கொண்டு வந்தாலும் ஓகேவாக தாங்க இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உல்வரின் இல்லாத எக்ஸ்மென் படங்கள் நல்லா இருக்குமா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம DC சைடில் போகுது. பேட்மேன் 2க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேட்ரிவ்ஸ் கிட்ட இந்த பேட்மேன் 2 என்ன கான்செப்ட்டில் இருக்க போகுதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பேட்மேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் செட்டிங்கில் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. வின்டர் செட்டிங். ஸோ இப்போதைக்கு காத்தையுமே மொத்தமாக தண்ணிக்கலியில் மூழ்கி இருக்க அந்த சமயத்தில் வின்டரும் வந்துச்சுன்னா மொத்தமாக ஐஸாக மாறிடாது. ஐஸு அப்போ இதுக்கு முன்னாடி கிளம்பின ரூமர் உண்மைதானா? மிஸ்டர் ஃப்ரீஸ் தான் ஆக்சுவலாக அந்த படத்தோட வில்லனாக வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேட்ரிக்ஸ் உண்மையிலேயே மிஸ்டர் ஃப்ரீஸ் இறக்க போகிறாரோ? அதுக்காக தான் வின்டர் செட்டிங்கா? பட் மேட்ரிக்ஸே வின்டர் செட்டிங் சொல்லும்போது உண்மையிலேயே மிஸ்டர் ஃப்ரீஸ் பாசிபிளி பேட்மேனோட வில்லனாக வரலாம். கிளே ஃபேஸும் வில்லனாக வர மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையானு தெரியல. பட் எல்லா சீக்வன்ஸும் கிரவுண்டடாக தான் இருக்கும். பேட்மேன் 1ஓட வைப் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ரைலேஜாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் மேட்ரிக்ஸோட ஐடியாவாகவே இருக்குது. ஸோ பேட்மேன் 2ஓட சேர்த்து பேட்மேன் 3யுமே அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விச் இஸ் ரியலி குட் திங். பார்ப்போம் பேட்மேன் 2 என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. ஸ்ட்ரைக் மட்டும் இல்லைனா டெக்னிக்கலாக இன்னத்துக்கு படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருக்கணும். அடுத்த வருஷம் சூப்பர்மேன் பேட்மேன் படத்தை ஒரே வருஷத்தில் பார்த்துருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. காத்திருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம ஜார்ஜ் பிராலினில் கிரீன் லேண்டனா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி ஒரு கிளம்பிச்சில. அதில் இப்போதைக்கு நம்ம ஜார்ஜ் பிராலின் பார்த்தீங்கன்னா அந்த ரோலை அப்படியே நிராகரிச்சிட்டாராம். ஸோ நான் கிரீன் லேண்டனா வரமாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாராம். அதனால இப்போதைக்கு அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்டர்ஸ் கிட்ட போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா ஜார்ஜ் பிராலினை நல்லா ஹேல்டனா நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போதைக்கு அவர் கிரீன் லேண்டனா வரமாட்டாருன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ கிரீன் லேண்டனா யார் தான் வர போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனலி போன வாரம் தான் நம்ம ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேனுங்கிற அந்த ஒரு படத்தை டீஸ் பண்ணியிருந்தாரு வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட்னு சொல்லி. அண்ட் இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட் என்ன சொல்லுதுன்னா அடுத்து வரப்போகிற அந்த ஒண்டர் உமன் சோலோ படம் வேர்ல்ட் ஃபைனஸ்ட் படத்துக்கு அப்புறம் தான் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஜேம்ஸ் கன் கொடுத்த அஃபிஷியல் அப்டேட் கிடையாது, ஒரு இன்சைட் ரூமர்னு வச்சுக்கலாம். ஸோ பேட்மேன் சூப்பர்மேன் படத்துக்கு அப்புறம் தான் ஒண்டர் உமன் படம் DCUக்குள்ளே வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்துருக்க அந்த DCU ஷெடியூல்ஸ் படி ஒண்டர் உமன் படமே இல்லைங்க. காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் சொல்லியிருந்தாலும் டெமிகார்டாக இருக்க நம்ம ஒண்டர் உமன் படம் இல்லைனா எப்படி? பாரடைஸ் லாஸ்ட்டுங்கிறது தெமிஸ்கேராவோட ப்ரீக்வல் ஸ்டோரி. அதில் ஒண்டர் உமனை காமிப்பாங்களது கேள்விக்குறி தான். ஸோ ஒண்டர் உமன் படமே இல்லாதது ஒரு வருத்தமாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ புரியுது. மேபி லைக் பேட்மேன் சூப்பர்மேன் ஃபைட்டுக்கு அப்புறம் ஒண்டர் உமன் உள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹோலி ட்ரினிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். ஸ்னைடருமே தானே பண்ணாரு. ஸோ ஜேம்ஸ் கான் பண்ணுறது தப்பு இல்லை. காத்திருப்போம். ஸோ இதோட DC அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது ஐசேஜ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? லேட்டஸ்ட்டாக ஐசேஜ் 5 வந்துருந்துச்சு. அவ்வளோதான், அதோட மொத்த ஃப்ரான்ச்சைஸும் முடிச்சு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் தப்பு. ஐசேஜ் 6க்கான ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஐசேஜ் இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும், காமெடியாக இருக்கும், அதே சமயத்தில் மெசேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஐசேஜ் 6க்கான ஒர்க்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்க மாதிரி பேசப்படுது. என்ன பிளாட் என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. பட் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு மேனியோட அந்த பொண்ணுங்களை பேஸ் பண்ண கதையாக இருக்கலாம். மேபி மேனிக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கதையை கூட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. பார்ப்போம். மோட்டல் காம்பேட் 2ஓட டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பற்றி நான் இப்போதைக்கு நடந்திருக்கு. அந்த படத்தை எடுத்து முடிச்சு ரெடியாக வச்சிருக்காங்க. இந்த வருஷம் அவங்க ரிலீஸ் பண்ணுறது நினச்சா பண்ணலாம். பட் இல்லை, அடுத்த வருஷம் தான் டிலே பண்ணியிருக்காங்க. பட் மோட்டல் காம்பேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா MK1 விட ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸ்க்ரீனிங் பார்த்தவங்க எல்லாருமே 10க்கு 8ன்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸாக கொடுத்துருக்காங்களாங்க. அண்ட் மொத்த படமுமே ஜானி கேஜ் அண்ட் கிட்டானா பேஸ் பண்ணி தான் நகரப்போதான். ஜானி கேஜ் சோனியா தானடா, இதெல்லாம் ஜானி கேஜ் கிட்டானான்னு சொல்லி எழுதி விட்றீங்க. நம்ம காலர் பந்தா ஜானி கேஜாக நடிக்க போகிறாரு. ஸோ அவருக்கான ஸ்க்ரீன் டீம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணத்தினால கண்டிப்பாக அந்த படம் செம்ம ஃபன்னாகவும் செம்ம ஆக்ஷன் பேக்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு மோட்டல் காம்பேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் படம் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகல. செகண்ட் படம் ஒர்க் ஆகுதா இல்லையானே வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ஸ்டீஃபன் கிங்கோட ஸ்டோரி அடாப்டேஷன் சேலம் லாட்டுக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஒரு ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு அவருடைய ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிற அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வேம்பயராக மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து இந்த ரைட்டர் தப்சரா இல்லையாங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ஹாரர் ஃபீல்ட் எலிமெண்ட் எல்லாத்தையுமே பக்கவாக அமைச்சு சூப்பராகவே இந்த ஸ்டூடியோ கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இருக்குது. ஸோ டைம் கிடைச்சா உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும்னா ட்ரெய்லர் செக் பண்ணிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு கீழே காமிப்பாருங்க. அண்ட் இதோட இந்த வதக்கான எல்லா சூப்பர் நியூஸும் முடிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அந்த மாதிரி கீழே காமிப்பாருங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உள்ள நல்ல ராசம் வர வீடியோ போய்ட்டு வந்துருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்